ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் தமிழ் கார் மேக் பேசுகிறேன். நீங்கள் மெந்தவண்டி பார்க்க போகிறோம் டாட்டா போல்டு. அதில் வந்து ஸ்ப்ரிங் காயில் எப்படி மாற்றணும் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். அது எப்படி கழட்டுறது இது பார்த்து தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏர் பேக் வந்து எப்படி கழட்டுறோம்னாக்கா, கீழே பாருங்கள், ஸ்டேரிங் கீழே நீங்கள் இந்த கவரை கழட்டிக்கோங்க. இந்த கீ சைடோட கவரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மைனஸ் நீங்கள் வந்து அந்த லிவரில் இந்த இடத்துல வந்து நீங்கள் மைனஸை விட்டு தள்ளினீங்கனாக்கா உள்ளார வந்து நம்மளுக்கு ஏர் பேக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த கவரை கழட்டிட்டு மைனஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணி விட்டிங்க உள்ளே தள்ளினீங்கனாக்கா இந்த பாருங்கள், இந்த இடத்துல போய் அது ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லாக்லேருந்து அது ரிலீஸ் ஆயிரும். லாக்லேருந்து ரிலீஸ் ஆனாக்கா என்ன ஆகுனாக்கா, ஏர் பேக் வந்து உங்களுக்கு லைட்டாக கை வச்சு இழுத்தீங்கனாக்கா ஓப்பன் ஆயிரும். அந்த பாருங்கள், அந்த லாக்லேருந்து அந்த கம்பி வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏர் பேக் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த கரெக்டாக ஹோல்ஸ் வேறு எதனா மாற்றி விடாதீங்க. அந்த கீ சைடோட கவரை கழட்டிக்கின்னு அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் இருக்கும், ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் வந்து ஒரு சைடில் விட்டு இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து இன்னொரு டைம் பிடிச்சிக்கோங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து வெளியே எடுத்துக்கலாம். கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எதுக்காக வந்து நான் மாற்றுறேனாக்கா, இந்த ஸ்ப்ரிங் காயில் வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான் இந்த ஸ்ப்ரிங் காயில் வந்து மாற்றுது. அதனால தான் இந்த ஸ்டேரிங் ஏர் பேக்கெல்லாம் கழட்டிட்டு ஸ்டேரிங்லாம் கழட்டுறது எப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இது கலந்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள், இதில் ஒரு சாக்கெட் இருக்கும். அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்தீங்கனாக்கா ஓப்பன் ஆகிரும். அந்த ஒரு ஒயர் வந்து ஹாரன்து, அந்த ஒரு சிங்கிளாக ஒயர் வந்துச்சு பாருங்கள், அது வந்து ஹாரனோட ஒயரு. அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த சாக்கெட்டை வந்து கழட்டி இதிலே வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து அது அதிலே வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு அது வந்து கழட்டி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங்கை வந்து சென்டர் வச்சுக்கோங்க. ஸ்டேரிங் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும், இல்லைனா ரைட் லெஃப்ட் ஸ்டேரிங் திருவன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேரிங்கை சென்டர் வச்சுட்டு கீ வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் 18 பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேரிங்கோட நெட்டை வந்து கழட்டிட்டு ஒரு 2 தட்டு ரைட் லெஃப்ட்டில் ஸ்டேரிங் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டினீங்கன்னா, உங்களுக்கு டூல்ஸ் இருந்துச்சுன்னா டூல்ஸை போட்டு கழட்டிக்கோங்க. டூல்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஒரு 2 தட்டு தட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயாக வந்துடும். இது பாருங்கள், நான் வந்து இப்போ எதுக்காக சாவி படுத்துருக்கேன்னா ஸ்டேரிங் சென்டர் வைக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் 4 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், எல்லாம் ப்ளஸ் தான் ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ வந்து நீங்கள் கழட்டிங்க. கழட்டினதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சாக்கெட் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆயிலில் வந்து கீழே கனெக்ஷனுக்காக சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த சாக்கெட்டை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து அதை கழட்டிடுங்க. இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறம் அந்த சாக்கெட்டை வந்து நீங்கள் கழட்டுங்க. கீழ் சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த சாக்கெட்டை வந்து கழட்டி காட்டுறேன் உங்களுக்கு. கீழே இருக்குது பாருங்கள், ஒன்று வந்து பெரியசாக இருக்கும், இன்னொன்று வந்து சின்னசாக இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த சாக்கெட் வந்து வெளியே வந்துடும். அந்த இதில் ஸ்ப்ரிங் ஆயிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டேன் பாருங்கள், பெரியசு. அதுக்கப்புறம் இன்னொன்று சின்னசு, அதையும் வெளியே எடுத்துகிட்டு அது வந்து பழைசு, அது போட்டாச்சு. இதோட ரேட்டு பாருங்கள் எவ்வளோ ரேட்டு வருதுன்னு, 2014 ரூபா வருது. எதுக்காகனா நம்மளுக்கு வந்து ஸ்டியரிங்கில் இருக்கிற ஒரு பட்டன் ஒர்க் ஆகாதனால இதை வந்து நம்ம மாற்றுறோம். மற்றபடி வேறு எதுக்காகவே கிடையாது. பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு சாக்கெட் வந்து நாங்கள் கழட்டி விட்டோம். அதனால் அந்த சாக்கெட் வந்து அப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து 2 சாக்கெட் போடணும். பாருங்கள், நான் வந்து 2 சாக்கெட்டையும் போட்டேன். மறக்காமல் நீங்களும் போட்டுருங்க. 2 சாக்கெட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர் பேக்கை உட்கார வச்சுட்டு கீயை வந்து ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணுற போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நான் இந்த எஃப்எம் வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து செட்டில் வந்து எஃப்எம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த பட்டன் ஒர்க் ஆகிறதுனால தான் நம்ம வந்து மாற்றுறது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னாடி அழுத்தி காட்டுறேன். வால்யூம் பட்டன் பாருங்கள், ஏதோ பார்த்தீங்கன்னா 7 8ன்னு ஏறுது. அதுக்கப்புறம் வந்து இறங்குது.